வணக்கம். நம்ம வழிபாடுல தொடர்ந்து மணியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இறைவனை வழிபடும் போது எந்தெந்த நேரங்கள்ல மணியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸ்நானே தூபே ததா தீபே நைவேத்யே பூஷணே ததா கண்டாநாதம் பிரகுர்வீத ததா நீராஞ்சனே பிச்ச அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதாவது இறைவனை ஸ்நானம் செய்யும் பொழுதும், அதாவது இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போதும், அவனுக்கு தூபங்கள் காட்டும் போதும், அதாவது சாம்பிராணி தூபம் காட்டும் போதும், தீபாராதனை செய்யும் பொழுதும், அவனுக்கு அலங்காரம் செய்யும் பொழுதும், அவனுக்கு விதவிதமாக நைவேத்தியங்கள் செய்யும் பொழுதும், அவனுக்கு கற்பூர நீராஞ்சனம் காட்டும் பொழுதும், அதாவது கற்பூர தீபத்தை காட்டும் பொழுதும் நம்ம மணியை இசைக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்படி இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது பல நேரங்கள்ல தொடர்ந்து மணியை இசைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவங்கள் சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் தத்துவம் கூட இருக்கு. ஒரு மனிதனுடைய மூளை 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மூளையானது அவனுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்குவதற்கு பயன்படுது. அதே போல அவனுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய மூளையானது அவனுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகளை இயக்குவதற்கு உதவுகிறது. இந்த 2 மூளையையும் ஒரே சமயத்துல பயன்படுத்துவது அப்படிங்கிறது பல மனிதர்களும் இன்னி வரைக்கும் அடையாத ஒண்ணு. சொல்ல போனா நம்மளுடைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கூட தங்களுடைய மொத்த மூளையையுமே பயன்படுத்தல. அந்த மொத்த மூளையில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை மட்டுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி மனிதன் ரொம்ப சக்தி வாய்ந்த அவனுடைய மூளையை எப்படி முழுவதுமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு அறிவியல் விஞ்ஞானிகள் யோசித்த பொழுது, அந்த மனிதனானவன் தன்னுடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மூளையையும் இடது பக்கத்துல இருக்கக்கூடிய மூளையையும் ஒரே சமயத்துல அவன் பயன்படுத்தும் பொழுது அவனுடைய மொத்த மூளையையும் அவன் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன தெரியுது அப்படின்னா, 2 பக்கமும், அதாவது வலது பக்கத்துல ஒரு வேலையையும் இடது பக்கம் ஒரு வேலையையும் ஒரே சமயத்துல நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய 2 பக்க மூளையையும் அழகாக செயல்படுத்தப்படுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அததான் நம்ம பெரியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாமிக்கு விளக்கு காமிச்சுக்கிட்டே, அதாவது தீபாராதனை செஞ்சுக்கிட்டே ஒரு கையால மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சாமிக்கு தூபம் காமிச்சுக்கிட்டே, சாம்பிராணி காமிச்சுக்கிட்டே ஒரு கையால மணி அடிக்கணும். அதே போல அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே ஒரு கையால மணி அடிக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மனிதனானவன் பூஜை செய்யும் பொழுது அவனுடைய வலது கையானது சுவாமிக்கு தூபம் காட்டவும், தீபம் காட்டவும், அபிஷேகம் செய்யவும், நெய்வேத்தியம் செய்யவும் பயன்படுது. அதே சமயம் அவனுடைய இடது கையில இருக்கக்கூடிய மணியானது அவன் அசைத்து கொண்டே இருக்கும் பொழுது ஒலி எழுப்புது. ஒரு பக்கத்துல அவன் பூஜை செய்கிறான், ஒரு பக்கத்துல அவன் மணி ஒலி எழுப்புறான். இது 2ம் ஒரே சமயத்துல நடக்கும் பொழுது அவனுடைய 2 மூளையும், அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய மூளையும் இடது பக்கம் இருக்கக்கூடிய மூளையும் ஒரே சமயத்துல இயங்குது. அப்படி அவன் இயங்கும் பொழுது தன்னுடைய மூளையை மொத்தமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவன் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ரொம்ப சாதாரணமாக நம்ம பெரியவர்கள் இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது ஒரு கையால மணி அடித்துக் கொண்டு ஒரு கையால பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க.